வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். தொடர்ந்து உச்சம் தொடும் தங்கம். ரூபாய் 63,000 தாண்டியது தங்கத்தின் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 760 உயர்ந்துள்ளது. 1 கிராம் ரூபாய் 7,905க்கும், 1 சவரன் ரூபாய் 63,240க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. காயத்தால் அவதிப்படும் இந்திய வீரர் பும்ரா. இங்கிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான இந்திய வீரர்கள் பட்டியலில் பும்ராவின் பெயர் இடம்பெறவில்லை. கடந்த மாதம் அறிவித்த பட்டியலில் இடம் பிடித்திருந்த பும்ரா காயம் காரணமாக முதல் 2 போட்டிகளில் மட்டும் பங்கேற்க மாட்டார் என கூறப்பட்டது. காயம் குணமடையாததால் பும்ராவுக்கு மாற்று வீரராக வருண் சக்கரவர்த்தி சேர்க்கப்பட்டுள்ளார். இதனால் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பும்ரா இடம் பெறுவாரா என சந்தேகம் எழுந்துள்ளது. பழம்பெரும் நடிகை புஷ்பலதா காலமானார். சென்னையில் நடிகர் ஏவிஎம் ராஜனின் மனைவியும் பழம்பெரும் நடிகையுமான புஷ்பலதா வயது 87 காலமானார். கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படம் மூலம் அறிமுகமான புஷ்பலதா எம்ஜிஆர் சிவாஜியுடன் நடித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தொடங்கியது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக, நதக உட்பட 46 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 237 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகை வரலாற்றில் முதல் முறையாக சிஆர்பிஎஃப் வீராங்கனை பூனம் குப்தாவுக்கு வரும் 12ஆம் தேதி திருமணம். பணியில் அர்ப்பணிப்புடன் இருப்பதால் குடியரசுத் தலைவர் மாளிகையில் திருமணம் நடத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனுமதி அளித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட 3 அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.